பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் சாசி சிவசங்கர் தீவிர வாக்கு பிரச்சாரம். ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் சாசி சிவசங்கர் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழப்பெரம்பலூர், பள்ளக்காளிங்கராயநல்லூர், வசிஷ்டபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் பேசும்போது குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு இதுவரை தேவையான அனைத்து சாலை வசதி, மின்விளக்கு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் திமுக வெற்றி பெற்றவுடன் தமிழக முதல்வர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க அனைவரும் திமுகவில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த கிராமத்திற்கு தேவையான கோரிக்கைகளை மக்கள் தெரிவித்துள்ளனர். திமுக வெற்றி பெற்று வந்தவுடன் உடனடியாக அவைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவா ஐயப்பன் உள்ளிட்ட விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 கொடுத்தார். இப்போ 1500 உயர்த்தி இருக்கிறார். அதே போல் மாணவர்களுக்கு 1000 கொடுத்து தமிழ் புதுவர் திட்டம் கொண்டு வந்தார். இப்பொழுது 1500 உயர்முறை இருக்கிற திட்டம் 8ஆம் முறை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லா வீட்டுக்கும் கலர் டிவி கொடுத்தார். இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இல்லத்தரசி கூப்பன் கொடுக்க போகிறார். அந்த கூப்பன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொடுக்காம நம்ம முதலமைச்சர் தான் கலைஞர் மகளிர் உரிமைத்துறை கொடுத்தார். இப்போ 1000 ரூபா கொடுத்ததை மீண்டும் ஆட்சி அமையும் போது 2000 ரூபா கொடுக்க போயிருக்காங்க. அதே போல் நம்ம வீட்டு பெண் குழந்தைங்க அவசியம் காலேஜ் படிக்கணும், இந்த +2 நிறுத்தக்கூடாது தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 கொடுக்கிறார். அதை 1500 உயர்த்தி கொடுக்கிறார். அதே போல் நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதுவர் திட்டத்தில் மாதம் 1000 கொடுக்கிறார். கல்லூரியில் படிக்கிறதுக்கு அதை 1500 உயர்த்த போகிறார். நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது காலையில் வெறும் வயிற்றோடு இருந்து விடக்கூடாது தான் காலை உணவு 5ஆம் வகுப்பு வரை இருக்கிறத 8ஆம் வகுப்பு. முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் கலர் டிவி கொடுத்தார். இன்னைக்கு அந்த டிவி நல்லாவே இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டம், குடியரசு ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் இல்லத்தரசி கூப்பன் கொடுக்க போகிறார். அந்த கூப்பன் 8000 ரூபா மதிப்பான கூப்பன். அதை வச்சு நம்ம போய் கடையில் நமக்கு என்ன தேவையோ நம்ம வீட்டுக்கு டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, கிரைண்டரோ, மிஷினோ எதா வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த பொருள் கொடுத்தா இந்த பொருள் ஏற்கனவே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாங்கிறது தான் இந்த திட்டத்தை கொடுக்குறாரு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் சமம் என்கின்ற பொதுவுடைமை சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பல திட்டங்களை கொண்டு வருகிறார். அதையெல்லாம் தொடர வேண்டும். நம்முடைய பகுதியில் நம்ம தொகுதி இப்பொழுது வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. கடந்த 10 வருஷமாக இருந்த நிலைமை மாறி குன்னத்தில் வந்து ஒரு நம்ம அரசு பேருந்து பணிமனை கஷ்டப்போ அமைக்கப்பட்டிருக்கிறது. வெண்மணியில் நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கு ஒரு அரசு ITI கொடுத்திருக்கிறார். நம்முடைய தொகுதி புலக்காநகரத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறார். வெண்மணியில் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்திற்கான மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளி, அது 50 கோடி செலவில் கட்டடம் கட்டப்பட்டது இங்கே அமையப்படும். இப்படி நம்முடைய தொகுதி படிப்படியாக வளர்ச்சி அடைகிறது. அதே போல் சாலை வசதிகள், சித்துறை ஆர்டர் திட்டப்படி சாலை வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியும். இன்னைக்கு சிறப்பான முறையில் அந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பேருந்துகள் நல்லா எப்படி பழைய பேருந்துகள் ஓடி இருக்கிறது. போக்குவரத்துறை அமைச்சராக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்முடைய பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் ஓடுற எல்லா பழைய பஸ்ஸையும் எடுத்துட்டு புது பஸ்ஸாக ஓட்டணும். சென்னை பஸ் இங்கேருந்து சென்னையில் வந்து கோயம்பேட்டில் இருக்கிறது பூரா நம்ம ஆளுங்க தான். அதனால் முடிந்த வரை சென்னை பஸ் நிறையா விட்டு இதுக்கே பக்கத்து மாவட்டத்தில் வந்து என்னோட புகார்
உன் மாவட்டத்தில் எல்லாத்தையும் பசங்க பிடிச்சேன்னு வாய்ப்பு இருக்கும்போது தான் நம்ம இது வரைக்கும் நம்ம தாக்கி கிடந்தோம். இப்போ ஒரு வாய்ப்பு வந்தது விட்டோம். இப்போ பக்கத்தில் கடையை என்ன நடக்கும் திட்டக்குடியிலேருந்து அப்புறம் அவர் போச்சு கூடாது அவருக்கும் உண்டு. எனவே இந்த பணியெல்லாம் இன்னும் தொடரணும். இப்போ நம்முடைய இந்த ரோடு போடப்பட்டிருக்கு. இப்போ இங்கேருந்து கோயில் வரைக்கும் ரோடு வேணும்னு இப்போ நம்முடைய தோழர் கேட்டார். கோயிலுக்கு இப்போ பாலம் அமைக்கிறதுக்கு வேலை நடந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதை வந்து சாதாரணமாக இல்லை, இப்போ சென்னையில் ஸ்பெஷலாக பேசி சென்னையிலேருந்து அதிகாரிகள் வந்து அதை பார்த்து இந்த பாலம் இன்றைக்கு ஏற்பாடு பச்சைமன் கோயிலுக்கு. எனவே அது முடிந்தோடனே பச்சைமன் கோயில் வரைக்கும் அந்த சாலை செய்யப்படும். அக்கா கேட்குற மாதிரி காவா கட்டுற வேலையும் செய்யப்படும்.